வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிரிபிள சேனல். ஆஃப்டர் லாங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட ரிவ்யூ தான் வந்திருக்கோம். அண்ட் கூலி படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட ஒரு பல மாதங்களா பயங்கரமான ஹைப் கொடுத்து இத்தனை பேர் கேமியா பண்ணியிருக்காங்க. அமீர் கான், உபேந்திரா, அப்புறம் மற்றும் பலர் அப்படிங்கிற மாதிரி ஹைப் நிறைய ஏற்றி விட்டு ட்ரெய்லர்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் பார்த்தோம். அதாவது FDS ஃபர்ஸ்ட் ஷோ ஆஃப்டர் வேட்டையனுக்கு அப்புறம் நான் போறேன். ஓகேவா, அது கூலிங்கிறது லோகேஷ் கனகராஜோட ரைட்டன்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் உள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. சரி, FDSோட இந்த தாரத்தப்பட்டை மற்றும் பல விஷயங்களை கொண்டாடிட்டு உள்ள போய் நுழைஞ்சேன்னா ஓப்பனிங்கே சூப்பரா அழகா ஸ்மூத்தா ஒரு இன்ட்ரோ கொடுத்தாங்க சூப்பர் ஸ்டாருக்கு. அந்த டைட்டில் கார்டே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அது இல்லாம அப்புறம் 50வது ஆண்டு காலம் நிறைவேறதுனால அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு டைட்டில் கார்டு சூப்பர் ஸ்டாருக்கு போட்டிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் உள்ள படம் ஓப்பன் ஆக அனிருத்தோட BGM போட அப்படி அப்படியே கொஞ்சம் உள்ள போனுச்சு. படம் கொஞ்சம் ஸ்லோ பேஸாக தான் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். எடுத்தோடனே உங்களுக்கு உள்ள அவ்வளோலாம் வராது. ஸோ லோகியோட ஒரு நியூ அட்டம்ப்ட்னே சொல்லலாம். ஏன்னா சூப்பர் ஸ்டாரை வச்சு அது கொஞ்சம் வேற மாதிரி பண்ணணும்ல, அவருக்கு ஏற்ற ஸ்டைலுக்கு வேற பண்ணணும். இதுல எப்படி சூப்பர் ஸ்டார் இருப்பாருன்னா, லோகி படத்துல மெயின் கேரக்டர் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி ரொம்ப சிரிக்காது, ரொம்ப பேசாது, ரொம்ப டைலாக் இருக்காது. அதே மாதிரி தான் இதுலயுமே. ஸோ சூப்பர் ஸ்டாரோட அங்கங்க சின்ன சின்ன ஃபன் டைலாக்ஸ் அப்பப்போ வருது. அது நல்லாவே இருக்குது, ஒர்க் அவுட்டும் ஆகுது. அப்புறம் ஸ்ருதிஹாசனோட ஆக்டிங் வேற லெவலில் இருந்துச்சு. அப்புறம் அந்த படத்தோட பில்லர்னு சொல்லலாம், சில இடங்கள்ல கில்லர்னு சொல்லலாம். அது அந்த அனிருத்து தான். ஏன்னா அவரோட BGM எல்லாமே டாப் கிளாஸா இருந்துச்சு. மபாஸ்தாவா இருக்கட்டும், அப்புறம் வில்லனுக்கு நாகார்ஜுனாவுக்கு போட்ட BGM இருக்கட்டும், I Am The Danger, அதுவும் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே அற்புதமா இருந்துச்சு. அப்புறம் இந்த தகதியும் அப்படிங்கிற மாதிரி காந்தாரால் வர மாதிரி ஒரு BGM ஃபைட் சீன்லாம் போட்டுருக்காரு. பல பேர் கொண்டாடுறாங்க தேட்டர்ல. பட் எனக்கு அது கொஞ்சம் ஏதோ டிஸ்பாயின்மெண்ட் ஆச்சு. அந்த இடத்துல டிஸ்கோட BGM இருக்கட்டும், இல்லைன்னா இன்னொரு BGM ஒன்று இருந்துச்சு, அதை போட்டுக்கலாம். ஆனா அங்க ஏதோ கொஞ்சம் எனக்கு மிஸ் மேட்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஃபிளாஷ்பேக் போர்ஷன் அது நிறைய எதிர்பார்த்தோம். இது ஒரு ½ மணி இருந்தா கூட என்ஜாய் பண்ணிக்கலாம். அது ரொம்ப கம்மியா வச்சுட்டாங்க. அது செகண்ட் ஹாஃப் வரதான். பட் நான் அதை பத்தி பேசுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகி இன்டர்மிஷன்ல பயங்கரமா முடிப்பாங்க. இன்டர்மிஷன் பா தாண்டா படம் வாங்கலாம் அப்படின்னு உட்கார்ற அளவுக்கு ஒன்னாந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர்மிஷனுக்கு அப்புறம் படம் ரொம்ப ஸ்பீடா போகும்னு எதிர்பார்த்து உட்காந்துருந்தோம். இல்லப்பா, இந்த படம் அப்படி கிடையாது, கொஞ்சம் நீங்க ஸ்லோவா தான் பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஸ்லோவாவே செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு இடையில அந்த ஸ்டோரியை ரிவீல் பண்றது, நம்ம எதிர்பார்த்த இது LCU, அந்த டைம் டிராவல், இந்த மாதிரிலாம் ஒரு நோலன் அளவுக்கு கணக்கு பிடிச்சிருப்பாங்க. அது எல்லாம் எதுவுமே கிடையாது, LCU கிடையாது. இது சூப்பர் ஸ்டாரோட ஒரு தனி ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான் இது. ஸோ நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஆனா உள்ள இருக்கு. ஓகேவா, செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா ஆனாலும் படத்துல அந்த சுவாரஸ்யம்ங்கிறது குறையாது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, இதுக்கப்புறம் என்ன போகுது, இப்படி வில்லனை ஓவர்டேக் பண்ண போறாரு. சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு இது வச்சுட்டாங்களே, ஒரு செக் பண்ணி வச்சுட்டாங்களே, இது எப்படி ஓவர் கம் பண்ணி வரப்போறாரு அப்படிங்கும் போது தலைவர் அங்க ஒரு தக்லைஃபை கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி அங்கங்க சில சீன்கள் பயங்கரமாவே இருக்கு. சொல்ல போனா நம்ம எதிர்பார்க்காததை விட எதிர்பார்த்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காரு. கமல் மாதிரி பேசுறாங்கல்ல லைட்டா. ஸோ இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லாவே மெருகேத்து இந்த படத்தை. இதுக்கு இடையில ஸ்ருதிஹாசன் ஆக்டிங் சீரியஸா சூப்பரா இருக்குது. அவங்கள சொல்ல போனா நிறைய படங்கள் நம்ம பார்த்துக்க முடியாது. அவங்க அதர் சைட் போயிட்டாங்க. ஸோ தமிழ்ல பார்த்த வரைக்கும் ரொம்ப கம்மியான படங்கள், அதை கொஞ்சம் கம்மியா தான் வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல த்ரூ அவுட் ஆகும்போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராகவே இருக்கு. அண்ட் மோனிகா பிளேசி சின்ன சீன் தான் உங்களுக்கு இருந்துச்சு, அது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் சத்யராஜ் சார், அவருக்கும் சொல்லவா தேவை நடிக்கிறதெல்லாம் அதெல்லாம் பக்காவா பண்ணியிருந்தாரு. அண்ட் ஆமீர் கான் வர அந்த ஒரு 3 to 5 மினிட்ஸ் பக்கா மாஸ். அந்த இன்ட்ரோடக்ஷன், அந்த BGM, அதுக்கு செப்பரேட்டா அணி உட்காந்து ஒரு பேசிக்க போட்டிருக்காப்புல, தரமா இருந்துச்சு. அண்ட் உபேந்திரா, அந்த மனுஷன் டேரக்டருங்கிறாங்க. நிறைய அவரோட பிலிமோகிராஃபி பாத்தீங்கன்னா டாப் 10 டேரக்டர் சம்திங் வேர்ல்டு வைட்ல எழுதி அவரோட நேம் வருது. அப்படி இருக்கிற மனுஷன் இதுல ரொம்ப எங்க இருக்காரு, எப்படி இந்த அளவுக்குன்னு தெரியல. அந்த ஃபங்குக்கும் அப்படியே நிக்கிறதுக்கும் மாஸ். அப்படியே சூப்பர் ஸ்டார் லைட்டா தம்பி லைட்டா தள்ளிக்கப்பா, நான் வந்துக்கிறேன். இந்த மாதிரி அவர் 2 நிமிஷத்துல சூப்பர் ஸ்டார் அப்படியே மிஞ்சிட்டாரு. அதுக்கு அவர் ஓகே சொன்னா அது நடக்கும். ஸோ ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா, அந்த மனுஷன் அப்படிதான், கிட்டத்தட்ட ஒரு 60 நினைக்கிறேன். அப்படி பாடி அப்படி வச்சிருக்காப்புல. அண்ட் ஃபேஸ் எல்லாம் செம்ம ஹேண்ட்ஸம். அந்த மனுஷன் செம்ம ஹேண்ட்ஸம். பங்குக்கு அதுக்கும் சூப்பரா இருக்கு. அந்த ரட்சகனோட ஒரு சாயல் லைட்டா போனுச்சு. அந்த ஸோ ரட்சகன்ல அவர் ஒரு லீடரா இருப்பாரு. ஓகேவா, அந்த கூலி சொல்லியிருக்கலாம். அந்த லைட்டா சிம்பிள் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அண்ட் ஓவரால் சொல்லும்போது செகண்ட் ஹாஃப் ஓகே. அப்படிங்கும்போது கிளைமேக்ஸ் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா கிளைமேக்ஸ் தான் மக்கள் மனசுல அப்படியே நிற்கும். அப்படிங்கும்போது கிளைமேக்ஸ் அப்படி தூக்கி அப்படி நிப்பாட்டிட்டாங்க. அது நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரு 3 பேர் அது ஒரு கொலா பண்ணது. சாரி, சம் டிஸ்டர்பன்ஸ், அதனால வேற இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ கிளைமேக்ஸ் செமையா பண்ணியிருந்தாங்க.
அண்ட் லோகியோட ரைட் டர்ன் கொஞ்சம் மாத்திரிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சூப்பர் ஸ்டாருக்கு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆவரேஜ் மாதிரி இருந்துச்சு படம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் தெரியும், ஜெயிலர் வந்து எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஹிட்டு. வேட்டையர் வந்து அது ஒரு அது வேற ஸ்கிரிப்ட், அது வந்து ஒரு கண்டென்ட் ஃபிலிம், கண்டென்ட் பிளஸ் கமர்ஷியல். பட் இது முழுக்க கமர்ஷியல் ஃபிலிம். இதில் கொஞ்சம் மிஸ் ஆனது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் இது இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஓவரால் படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள், ஒன்றும் போர் கிடையாது, கிரிஞ்சு கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் எக்ஸ்பெக்டேஷன் தான் ஃபில் பண்ணல அப்படிங்கிறதான் ஒரு பெரிய மனவர்த்தமே தவிர மற்றபடி படம் கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டன்ஸ் அன்பரி மாஸ்டர்லாம் பிரிச்சிருக்காங்க. மோனிகா டான்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. பூஜா அதில் இன்னும் நியூ ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் சோபின் தரமான சைகப்பா பயங்கரமாக நடிச்சிருக்கிறாரு. ஸோ எல்லாரை பற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் கூலி ஒன் டைம் பாருங்க. எக்ஸ்பெக்டேஷனை லோவாக வச்சுட்டு போவாங்க, ரொம்ப ஹையாக வச்சுட்டு போகாதீங்க. அதுதான் உங்களுக்கு ஏமாற்றம் தவிர மற்றபடி படம் நல்லாவே இருக்கு. ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறையா வருது, அதெல்லாம் கண்டுக்காம டைம் போய் தேட்டரில் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான். தவிர இதை போட்டு ரொம்ப ஆராய தேவையில்ல, ரொம்ப டீகோட் பண்ணி அப்படிலாம் தேவையில்ல. ஒரு டீசெண்டான ஒரு ரிவெஞ்ச் ஃபிலிம் தான் வந்து கூலி. லோ எக்ஸ்பெக்டேஷன் போனீங்கன்னா உங்களை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். நான் நெக்ஸ்ட் ரிவ்யூ உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை.